இன்னைக்கு இருக்கிற சமூக வலைத்தளத்துல எந்த குழந்தை போன்ல என்ன வருதுன்னு பக்குன்னு இருக்கு பேரண்ட்ஸுக்கு. அப்படி ஒரு வேளை ஒரு தப்பான விஷயம் வந்திருந்து ஒரு பையனோ பொண்ணோ அதை பார்த்திருந்தா உங்ககிட்ட வந்து சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம். அது நடக்கிறதுக்கு 10-15% சினாரியோ சான்ஸ் இருக்கு. நீங்க ஒரு பேரண்டா அதை எப்படி அணுகிருப்பீங்க? ஒரு சூழ்நிலை ஒன்றை பிரசன்ட் பண்றோம், அதுல சில கேள்விகள் இருக்கு, பதில்கள் இருக்கு, எதை சூஸ் பண்றீங்கன்னு பார்ப்போம். ஒரு நாள் நாங்கள் வெளியில் சென்றுவிட்டு வீட்டிற்கு காரில் நன்றாக பேசி சிரித்து வந்து கொண்டிருக்கும் போது என் அண்ணனின் நண்பர்கள் அவனுக்கு ஏதோ தவறான வீடியோக்களை காண்பித்ததாகவும் அது முதல் அதே நினைப்பாகவும் இருப்பதால் படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை என்று அப்பாவிடம் கூறினான். அதை கேட்டதும் அப்பா வீட்டிற்கு வரும் வரை எதுவும் பேசாமல் வீட்டிற்கு வந்ததும் அவனை அடி அடி என்று அடித்து, இனி எந்த நபரிடமும் போனில் பேசக்கூடாது, வீட்டிற்கு மற்ற நண்பர்களை அழைத்து வரக்கூடாது, நீயும் எந்த நண்பர் வீட்டிற்கும் செல்லக்கூடாது என்று கூறிவிட்டார். இதனால் என் அண்ணன் மிகவும் கவலையாக இருக்கிறான். இதற்கு நான் அப்பாவிடம் சொல்லாமலேயே இருந்திருக்கலாம் என்று அழுது புலம்புகிறான். இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் சொல்லாமல் இருந்திருக்கலாம் என்று நினைப்பது தவறு என்று அண்ணனிடம் சொல். நீங்கள் இப்படி முரட்டுத்தனமாக நடந்து கொண்டால் நாங்கள் எப்படி உங்களிடம் எங்களது பிரச்சனைகளை சொல்வோம் என்று அம்மா அப்பாவிடம் கேள். நீங்கள் அண்ணனின் நிலையில் இருந்தால் தாத்தா பாட்டியிடம் இதை சொல்லியிருப்பீர்களா என்று அம்மா அப்பாவிடம் கேள். அண்ணனிடம் அழுக வேண்டாம், நீ அவரோடு இருக்கிறாய் என்று சமாதானம் சொல். என் தோழிகள் இந்த 4 யோசனைகளை கூறியுள்ளார்கள். எனக்கு குழப்பமாக உள்ளது. இத்தனை யோசனை கூறியும் அவள் குழப்பமாக இருக்கிறது என்கிறாள். இப்போது நாம் என்ன செய்வது? நாம் இவர்களிடம் கேட்டு பார்ப்போமா? சரியாக சொன்னாய். இதற்கு இவர்கள் மட்டுமே சரியான யோசனைகளை கூற முடியும். அப்படியானால் அவர்களிடமே கேள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களோ உங்களை சேர்ந்தவரோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்தால் என்ன செய்வீர்கள் என்று உங்கள் கருத்துக்களை உங்கள் பெயருடன் கீழே கமெண்ட் செய்யுங்கள். அவ்வாறு யோசனைகளை கமெண்ட் செய்வோருக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? அதில் சிறந்த 5 யோசனைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதை கூறியவரின் பெயர் நமது வீடியோக்களில் இடம்பெறும்.